குமரன் வந்து நிவினை சந்திக்கிறாரு. நிவின் கிட்ட கேட்குறாரு, உன்னால வந்து நிம்மதியே இல்லடா நாங்கலாம். ஏன்டா வந்து இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்ன நான் பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருடா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக வந்து யமுனாக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துனேன்? நான் யமுனாவை ஏமாத்துனேனா? யார் சொன்னது உங்களுக்கு? யமுனா தான்டா சொன்னா. நீ வந்து நம்பிக்கை கொடுத்து அவளுக்கு ஏமாத்திருக்க, கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க. அவளும் அதை நம்பியிருக்கா. அடுத்து வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? உன்னை நம்பி தானே நான் வீட்டில் வந்து பழக விடுறேன் எல்லாக்கிட்டையும். அதனால் இப்படியா பண்ணுவேன்? அப்படின்னோடனே, இங்கே பாரு நிவினே, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். நீ பண்ண வேலைக்கு உன் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் மனசு கேட்கல. தம்பி மாதிரி பழகிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு இப்போ வந்து பேசுகிறேன். இல்லைண்ணே, நீ தப்பாக புரிஞ்சிருக்க. தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு. நீ என்னடா சொல்கிறது இருக்குது? நீ சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? தேவையில்லாமல் வந்து யமுனா மனசில் ஆசையை வளர்த்துருக்க. அதனால் யமுனா எவ்வளோ பிரச்சனையில் வந்து ஃபேஸ் பண்ணுறா தெரியுமா உனக்கு? எக்ஸாம் கூட அவள் சரியாகவே எழுதலடா. எல்லாம் ஒன்றால தான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு வந்து கங்கா என்ன போட்டு திட்டுறா. உன்னை கண்டிக்கலன்னு சொல்கிறா. இதெல்லாம் எனக்கு தேவையாடா? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. நல்லா என் கூட பழகிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? அப்படின்னா, அண்ணா போதுண்ணே, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிற. இது போட்டுண்டா. சரிடா, யமுனாவோட வாழ்க்கை தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்டா காவேரி வாழ்க்கையிலையும் பிரச்சனை பண்ணுற? காவேரியும் வந்து நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவள் புருஷனுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனை ஆகும். ஏன்டா புரியாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ தேவையில்லாத உன்னால் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைடா அப்படின்னோடனே, போதுண்ணே நிறுத்துறீங்களா? அப்படின்னோடனே உடனே பார்க்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் மனசில் வந்து தோட்டத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்களா? என்ன நடக்குதுன்னு தெரியாதானே உனக்கு? யமுனா பற்றி தயவு செய்து பேசாதானே. அவளாம் ஒரு பொண்ணா? அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சரியான ஆள் அவள். ஒரு ஆம்பளை பையன் தான் வந்து தொல்லை கொடுப்பான் பொண்ணுக்குன்னு பார்த்தா அவள் என்னை எப்படிலாம் பாடா பற்றி எடுக்கிறா தெரியுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறா. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்திருக்க முடியும்? நானும் காவேரிக்காகவும் அது உங்களுக்காகவும் தான் நான் இவ்வளோ நாள் பொறுத்திருந்தேன். ஆனால் வந்து இவ்வளோ பண்ணுறா அவள். எனக்கு சும்மா ஃபோன் பண்ணுறது, என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்ருக்கா. சரிடா, அப்போ எதுக்குடா அவள் கூப்பிட்டா போகிற? அப்போ ஏன் அவன் கூட பேசுகிற? போனால் போது. அந்த பொண்ணு மனசு பாவம் கஷ்டப்படக்கூடாது. அவள் நல்லா எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். தேவையில்லாமல் நம்ம வந்து அவகிட்ட வந்து சொன்னோம்னா அவள் மனசு கஷ்டப்படும் தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஆனால் அதையே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என் மேலே தான் தப்பு, நான் தான் அவளை ஆசை வார்த்தை கொடுத்து ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, உண்மையிலே சொல்கிறேனே, யமுனாவில் நான் விரும்பலை. அவளுக்கு நான் நம்பிக்கையும் கொடுக்கலண்ணே. அவளே வேணும்னு வந்து எல்லாருக்கிட்டே ப்ளே பண்ணுறா. அவளை நம்பாதீங்க. நல்லா ப்ளே பண்ணுறா. அவளை நம்பின்னு வந்து என்கிட்ட வந்து பேசுகிறேன். இது நியாயமா? என்னடா சொல்கிற? நீ இப்படி சொல்கிற, அவள் இப்படி சொல்கிறா. நான் என்னடா பண்ணுறது? இங்கே பாருண்ணே, அவள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் என்ன பண்ணுறா தெரியுமா? என்னை லவ் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. என்னை லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. தயவுசெய்து அவளை நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். சரிடா, இதில் காவேரி எங்கேருந்து வந்தா? இங்கே பாருங்கண்ணே, இதுக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. காவேரி என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டா, இந்த மாதிரி யமுனா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கா, அவகிட்ட பேசுங்கன்னு சொன்னான். அதனால தான் நான் பேசி தொலைஞ்சேன். ஆனால் வந்து இவன் என்னன்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா இது? ஒன்றுமே புரியல எனக்கு. என்னதான் நடக்குதுங்க? எனக்கே ஒன்றும் புரியல. இந்த யமுனா என்னை ஃபோன் பண்ணி வேறு பாருங்கள், இன்றைக்கி கூட ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. நான் என்னென்ன பண்ணுறது? அப்படின்னோடனே, சரிடா, யமுனா கிட்டே நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் யமுனாவையோ காவேரி நீ சந்திக்காத, புரியுதா? அப்படின்றாங்க. சரிங்க, நான் சந்திக்க மாட்டேன். சரிடா, அது போட்டோம். காவேரி வாழ்க்கையில் ஏன்டா பிரச்சனை பண்ணுற? நான் என்னென்ன பிரச்சனை பண்ணேன்? என்ன பிரச்சனை பண்ணலையா? நீ வந்து யமுனா கிட்ட சொல்லியிருக்க. என்ன சொன்ன? யமுனா கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? யமுனா கிட்ட சொல்லியிருக்க, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்போ காவேரி நீ ஒன்றும் விரும்பிட்டு இருக்கியா? என்ன விஷயம் இது? காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உன்னால் வந்து காவேரி வாழ்க்கையில் பிரச்சனை ஆகிட போகுதுடா நிவின். இதுக்கப்புறம் வந்து காவேரி யமுனா யார் பேச்சுக்கும் போகாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது முடியுது.